உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மோசடி பத்திரத்தை ரத்து செய்யும் பதிவுச் சட்டம் பிரிவு 77A சம்பந்தமான லார்ஜர் பெஞ்சில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை நேற்று 26/3/2024 அன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் 21/3/2024 அன்று நடைபெற்ற விசாரணையில் மூத்த வழக்கறிஞர் மீண்டும் தன்னுடைய வாதத்தை வைக்க வேண்டும், அதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 26/3/2024 அன்று இந்த வழக்கானது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. 26/3/2024 அன்று மாண்புமிகு நீதியரசர் SS சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அன்றும் தன்னுடைய வாதத்தை வைத்துவிட்டு அதன் பிறகும் தங்களுக்கு இந்த சட்டம் சம்பந்தமாக மேலும் தங்கள் தரப்பு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், இந்த மாவட்ட பதிவாளருக்கு 77A கீழ் ரத்து செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இது போன்ற அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன் வழக்குகளை அதற்கு காரணமாக காட்டி அதன் அடிப்படையில் தங்களுடைய வாதங்களை வைத்து தங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த வழக்கானது மீண்டும் வருகின்ற 4/4/2024 அன்று ஒத்திவைத்துள்ளனர். மேற்படி 4/4/2024 அன்று வரும்பொழுது வருகின்ற 1/4/2024 அன்று இந்த அமர்வானது மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை மதுரை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய அமர்வானது அவர்கள் விசாரிக்கும் வழக்கினுடைய அமர்வு மாற்றப்படும். ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றப்படும். அதன் அடிப்படையில் வருகின்ற 1/4/2024 முதல் வேறொரு அமர்வு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வருகின்ற 1/4/2024 அன்றுதான் தெரியும். அவ்வாறு இருக்கும் பொழுது 4/4/2024 அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது ஒருவேளை வேறொரு அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்படும் பொழுது அந்த நீதிபதிகள் இந்த வழக்கை முதலிலிருந்து விசாரணை செய்து மேலும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு காலதாமதம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 3 மாதங்களாக விசாரித்து வரும் நிலையில் தற்பொழுது 4/4/2024 அன்று இந்த வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் வேறொரு அமர்வு இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்து அந்த அமர்வு விசாரணை செய்து அந்த உத்தரவு பிறப்பிப்பதற்கு மேலும் காலதாமதமாகும். எனவே இதிலிருந்து இந்த 77A வழக்கினுடைய தீர்ப்பு மேலும் காலதாமதம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.